கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களை, ஒரு புதிய ஆண்டிற்குள்ளாக பிரவேசிக்க ஆண்டவர் நமக்கு தந்த கிருபைக்காக ஆண்டவரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கின்றேன். ஆண்டின் துவக்க வாரத்திலே திருமண்டலமாக ஒன்று கூடவும் ஆண்டவர் நமக்கு தந்த வாக்குத்தத்தங்களை நாம் தொடர்ந்து பெற்றுக்கொள்ளவும், திருமண்டலமாக இறை அரசை கட்டுகின்ற பணியிலும் இறை அரசுக்கு ஏற்ற வாழ்விலும் வளர்வதற்கென்று ஆண்டவர் நமக்கென்று ஆயத்த பண்ணின இந்த சிறப்பு நாளுக்காக, நிகழ்வுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கின்றேன். இந்த நிகழ்வின் துவக்க இறைவேண்டலை நம்மத்தில் இருக்கிற நம்முடைய திருமண்டலத்துடைய துணைத் தலைவர் ரெவரண்ட் டி. சாமுவேல் ரவீந்திர விக்டரி சிங் ஐயா அவர்கள் ஏறெடுக்கும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, கடந்து வந்த 2025 ஆண்டு முழுவதுமாக கண்மணி போல எங்களை பாதுகாத்து பராமரித்து போஷித்து வழிநடத்தி, ஆண்டவரே, திருமண்டல அளவிலே நாங்கள் ஏறெடுத்த எல்லா சிறப்பு நிகழ்வுகளையும் எங்களுக்கு ஆசீர்வதித்து, திருமண்டலத்தின் ஆயர் பெருமக்களையும் நிறுவனங்களையும் ஆண்டவரே திருச்சபைகளையும் திருக்குடும்பங்களையும் வழிநடத்தினீரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சுத்த கிருபையினாலே நாங்கள் கண்டிருக்க இந்த புதிய ஆண்டு எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதத்தின் ஆண்டாகவும், அன்புக்குரிய பேராய தந்தை அவருடைய தலைமையின் கீழாகவும் தாயாருடைய அரவணைப்பின் கீழாகவும் ஆண்டவரே இந்த ஆண்டிலே நாங்கள் கடந்து செல்லும் பொழுது தேவரீர் எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற நல்ல தலைப்பின்படி தேவன் எங்களுக்கென வைத்திருக்கிற இலக்குகள், எங்கள் திருமண்டலத்திற்கென வைத்திருக்கிற இலக்குகள், திருச்சபைகள் ஏறெடுக்கிற வைக்கிற இலக்குகள், நிறுவனங்கள் வைத்திருக்கிற இலக்குகள் எல்லாவற்றையும் அடையத்தக்கதான பெரும் கிருபை நீர் தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த புதிய ஆண்டின் பயணத்திலே நாங்கள் இந்த நாளிலும் தேவிக்கிற அருமையான திருவார்த்தையானது எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாய் இருக்க நீர் அருள் தாரும். ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் உடைய பிரசன்னத்தால் எங்களை வழிநடத்தி ஆசீர்வதிக்கும்படியாய் ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு நாமத்தில் தாழ்மையோடு கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரம பிதாவே, ஆமேன். ஆண்டவர் நமக்கு செய்திருக்கிற நன்மைகள் ஏராளம் உண்டு. அவைகளை நினைத்து தியானித்து ஆண்டவரை துதிக்கும்படியாக திருமறை நமக்கு கட்டளை கொடுக்கின்றது. அவர் படைத்த படைப்புகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். அவர் தந்த நல்ல குடும்பத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற உறவுகளுக்காக அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். நமக்கென்றும் ஆண்டவர் தந்திருக்கிற உடலுக்காக, நமக்கென்று ஆண்டவர் வைத்திருக்கிற ஒரு உன்னதமான மென்மையான நிலை வாழ்வுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். இந்த கருத்தை அடிப்படையாக கொண்ட 2வது பாடல், நன்றியால் நெஞ்சம் நிறைந்திடுதே, நன்மைகள் நாளும் நிறைந்திடுதே என்ற பாடலை யாவரும் எழுந்து நின்று பாடுவோம். 2வது பாடலை நாம் எழுந்து நின்று பாடுவோம். நன்மைகள் நாளும் நிறைந்திடுதே.
யாவரும் அவர்கள். இந்த நிகழ்விலும் நம்முடைய பேராயர் ஐயா அம்மாவையும் வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் வரவேற்க நான் விரும்புகின்றேன். இந்த 2026ஆம் ஆண்டை இலக்கை அடையும் ஆண்டு என்று சொல்லுகிற ஒரு தரிசனத்தோடு கூட நம்முடைய பேராயர் இதை நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறார்கள். இந்த தலைப்பு, இதை குறித்ததான சிந்தை அவர்களுக்குள்ளாக கடந்த ஆண்டிலே நிசையா மன்றத்தினுடைய 1700வது ஆண்டினுடைய அந்த சிறப்பு கூடுகைக்காக துருக்கி பகுதிக்கு, சென்ன ஆசியா என்று சொல்லுகிற பகுதிக்கு நம்முடைய பேராயர் ஐயாவும் அம்மாவும் சென்று வந்தார்கள். அவர்கள் பகிர்ந்து கொண்ட காரியம், அந்நாளிலே கிபி 325ஆம் ஆண்டிலே நடைபெற்ற அந்த முதல் கூடுகை, இயேசு கடவுளா மனிதனா என்பதை குறித்ததான ஒரு கருத்து வேறுபாடு திருச்சபைக்குள்ளாக அது பிளவையும் கள்ள உபதேசத்தை கொண்டு வருகின்ற அந்த நிலையிலே நிசையா மன்றம் கூடி இயேசுவினுடைய தெய்வீக தன்மையும் மனித தன்மையும் உறுதிப்படுத்தி அப்போஸ்தலருடைய விசுவாச பிரமாணத்தினுடைய ஒரு விரிவாக்கமாக விளக்கமாக நிசையா விசுவாச பிரமாணத்தை உறுதி செய்தார்கள். ஐயா அதில் பாரத்தோடு சொன்ன காரியம், பேராயராக அந்த நாளிலே கலந்து கொண்டவர்களிலே அநேகர் உடல் ஊனமுற்றவர்கள். இதனால் என்று சொன்னால் சுவிசேஷத்தின் நிமித்தமாக கண்கள் பிடுங்கப்பட்டவர்கள், கைகள் வெட்டப்பட்டவர்கள், கால்களை இழந்தவர்கள் அந்நாளிலே பேராயராக இருந்து திருச்சபையை வழிநடத்தி சென்றார்கள். அதோடு கூட அந்த 7 சபைகள், ஆசியாவினுடைய 7 சபைகளிலே சில பகுதிகளையும் பார்வையிட்டு அதனுடைய இன்றைய நிலை என்ன என்பதையும் அறிந்து வந்தபோது அப்போஸ்தலராகிய பவுலுடைய ஊழியத்தை குறித்ததான ஒரு மனபாரம் நம்முடைய பேராயர் ஐயாவிற்கு ஆண்டவர் தந்தார். அதை தொடர்ந்து திருச்சபைக்குள்ளாக கொண்டு செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு கூட 2026வது ஆண்டை இலக்கை அடையும் ஆண்டு என்று சொல்லுகின்ற ஒரு சிந்தையோடு கூட அதை ஏற்படுத்தி தந்திருக்கிறார்கள். கடந்த ஆண்டிலும் ஒளி வீசும் ஆண்டாக அதை அனுசரிக்க ஆண்டவர் கிருபை தந்தார். இந்த ஆண்டிலும் இலக்கிலே முன்னேறி செல்வதற்கென்று அதற்கான திட்டங்களையும் அதற்கான தீர்மானங்களும் எடுத்து அன்பிற்குரிய துணைத் தலைவர் ஐயா அவர்கள் செபித்ததைப் போல நம்முடைய தனி வாழ்வு, குடும்ப வாழ்வு, திருச்சபை நிறுவனம் இவைகளிலே ஒரு புதிய முன்னேற்றத்தை காணுவதற்கென்று நமக்கான அழைப்பை ஆண்டவர் பேராயர் ஐயாவின் மூலமாக தந்திருக்கிறார்கள். இதை நினைவு கூர்ந்து அன்பிற்குரிய பேராயர் ஐயாவை நம் அனைவர் சார்பிலே அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கின்றேன். அவர்களை வரவேற்கும் விதமாக நம்முடைய துணைத் தலைவர் ஐயா அவர்கள் அவர்களுக்கு பூங்கொத்து கொடுப்பார்கள். நம்முடைய திருமக்கள் செயலர் ஐயா அவர்கள் அவர்களுக்கான ஒரு நினைவு பரிசை கொடுக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய அன்பிற்குரிய பேராய அம்மாவையும் அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். பேராய குடும்பத்திற்கு தாயாக இருந்து குடும்ப பொறுப்புகள், பள்ளியினுடைய படைகள் அதோடு கூட இணைந்து பேராயார் ஐயாவோடு கூட அனைத்து இடங்களில் சென்று திருச்சபை மக்களை சந்திப்பதிலும் அவர்களை உற்சாகப்படுத்துவதிலும் அதிகமாக ஆர்வம் கொண்டவர்கள். சில பலவீனங்கள் வந்தபோதிலும் கூட தொடர்ந்து தன்னுடைய இந்த திருப்பணியை ஐயாவோடு கூட இணைந்து நிறைவேற்ற வேண்டும் என்பதிலே மிகுந்த முனைப்போடு செயல்பட்டு பேராயத்தினுடைய பெண்கள் ஐக்கிய சங்க பணிகளிலும் ஒரு சிறந்த வளர்ச்சி, இலக்கிலே ஒரு முன்னேறி செல்லும்படியான ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தி தந்திருக்கிற நம்முடைய அன்பிற்குரிய பேராயர் அம்மா திருமதி மேரி ஜெய்சிங் அம்மா அவர்களை நம் அனைவர் சார்பிலே அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கின்றேன். அவர்களை வரவேற்று கௌரவப்படுத்தும்படியாக நம்முடைய இணை பொருளாளர் ஐயா அவர்கள் அம்மாவிற்கு பூங்குத்து கொடுக்கும்படியாக அம்மாவிற்கான நினைவு பரிசு கொடுக்க நம்முடைய பதிவாளர் ஐயா அவர்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன்.
மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய முதன்மை பணியாளர்கள் அனைவரையும் திருச்சி மக்கள் திருமணத்து சார்பிலே அன்போடு கூட வாழ்த்துகின்றேன், வரவேற்கின்றேன். வந்திருக்கின்ற வட்டக மன்ற தலைவர்கள், நிறுவன தலைவர்கள், குருவானவர்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த சிறப்பு நிகழ்விலும் கலந்து கொண்டிருக்கிற அன்பிற்குரிய திருச்சபை மக்கள், நிறுவன தலைவர்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகின்றேன், வரவேற்கின்றேன். வாக்குத்தத்த பெருவிழா என்று சொல்லுகிற போது நம்முடைய பேராயம் வேதத்தின் அடிப்படையில் இதை காலங்காலமாக அனுசரித்து வருகிறது. நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும், கேட்டதெல்லாம் நடக்கும் என்பதல்ல, கடவுளுடைய வாக்கை கேட்டு அதன்படியாக செயல்பட வேண்டும் என்ற இந்த ஒரு சிந்தையை ஆண்டவர் நமக்கு தொடர்ந்து தந்து வருகின்றார். ஆகவே ஆசீர்வாதத்தை எதிர்நோக்கி அல்ல, திருமண்டலமாக இணைந்து நாம் மகிழ்வதற்கும், திருமண்டலமாக இணைந்து ஒரு குறிக்கோளை அடிப்படையாக கொண்டு முன்னேறி செல்வதற்காக கொடுக்கப்பட்ட இந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டிருக்கிறவர்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். விசேஷமாக புதிய ஆண்டின் துவக்கத்திலே ஒரு அறிவிப்பு பேராயர் மூலமாக உங்களுக்கு தெரிவிக்கப்பட்டது என்று சொன்னால், புதிய ஆண்டிலே பேராயரை சந்திக்கிறவர்கள் பூங்கொத்து, பழம், சால்வை அணிவிப்பதை தவிர்த்து நம்முடைய விடுதிகளிலே பிள்ளைகள் பயன்படுத்தக்கூடிய பொருட்களை கொடுத்தால் சிறப்பாக இருக்கும் என்று சொன்னார்கள். அந்த துவங்கிய இலக்கிலே ஒரு சிறப்பான காரியம், இந்த 4 நாட்களுக்குள்ளாக ஒரு சிறப்பான காரியத்தை திருச்சபை மக்கள் நீங்கள் செய்து நிறைவேற்றிருக்கிறீர்கள், உங்களை வாழ்த்துகின்றேன். இதை முன்னமே அடிக்கடி பேராயர் சொல்லுவாங்க, நீங்கள் எதுக்கு ஸ்டால் கொண்டு வரீங்க, பழம் கொண்டு வரீங்க சொல்லி. அப்போ ஐயாட்ட சொல்லுவேன், வெறுங்கையோடு எப்படி நம்ம பார்க்க முடியும்? ஏனென்றால் நம்முடைய தமிழர் மரபு, நம்முடைய பகுதியின் மரபு, பெரியவர்களை சந்திக்கின்ற போது, திருச்சபையின் தலைவர்களை சந்திக்கிற போது சால்வை அணிவித்து பழங்கள் கொடுத்து நம்முடைய அன்பையும் மரியாதையும் வெளிப்படுத்துவதுதான் நம்முடைய இயல்பாக இருக்கிறது. ஐயா வேடிக்கையாக சொல்லுவாங்க, சில நேரத்தில் ஏற்கனவே போட்ட ஷால் திரும்ப திரும்ப வந்துடுது என்று சொல்வார்கள். வேற என்ன செய்கிறது, வாங்கி வச்சிருக்கிற ஷாலும் என்ன செய்கிறது என்று சொல்கிற நிலை. ஆகவே இந்த புதிய ஆண்டிலே ஒரு சிந்தையை சொன்னார்கள். நம்முடைய டீப் விடுதி மற்றும் சிறப்பு பள்ளியுடைய பிள்ளைகள் பயன்படுத்தக்கூடிய விதத்தை அதற்கான பொருட்களை நீங்கள் கொடுத்தால் சிறப்பாக இருக்கும் என்று சொன்னார்கள். ஒரு குருபானவர் இடத்துல ஃபோன் பண்ணி கேட்டாங்க, என்ன பொருளை நீங்கள் மீன் பண்ணி சொல்லியிருக்கீங்கன்னு சொல்லி. எனக்கு தெரிஞ்சது 2 தான் தெரிஞ்சு, அரிசியும் பருப்பும் கொடுத்தா நல்லா இருக்கும் சொல்லி. ஆனால் இங்கே ஒரு 16 விதமான பொருட்களை கொடுத்துருக்குறாங்க. நான் சொல்ல விரும்புகிறேன், ஏன்னு சொன்னால் மற்றவர்களும் பேராயரை சந்திப்பதற்கு அது உதவியாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். அரிசி 138 கிலோ கொடுத்துருக்குறாங்க. பெட்ஷீட் 82 பெட்ஷீட், மளிகை ஜாமான்கள், துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, எண்ணெய் போன்ற பொருட்கள் உற்சாகமாக கொடுத்துருக்குறாங்க. ஸ்டேஷனரிஸ், நோட் புக்ஸ், ரூல்டு நோட், அன்ரூல்டு நோட், பென்சில், அந்த பேக், பென்சில், ரப்பர், அந்த மாதிரி பேக், இவைகளையும் திருச்சி மக்கள் பேராயரை சந்திக்கிற போது சிறப்பு பொருட்களாக கொடுத்திருக்கிறார்கள். சில்வர் பிளேட், எவர் சில்வர் பிளேட்ஸ் மொத்தம் 33 பிளேட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எவர் சில்வர் டம்ளர் 15, டவல் 31, பிஸ்கட் பாக்கெட் 180, ஒரு ஃபேன், பேஸ்ட், டூத் பேஸ்ட் 50 கிராம் டூத் பேஸ்ட் 15 பாக்கெட், டூத் ப்ரஷ் 20, சோப், தேங்காய் எண்ணெய், ஃபேஸ் பவுடர், வால் கிளாக், மக், இவைகளெல்லாம் கொடுத்து நம்முடைய பேராயரை புத்தாண்டிலே சந்திக்கிற போது இலக்கை அடைவதற்கென்று பேராயர் எடுத்த முன் அடியிலே திருச்சபை மக்கள் உற்சாகமாக தங்களுடைய பங்களிப்பை கொடுத்திருக்கிறார்கள். அதோடு காணிக்கையாக மாத்திரம் இந்த 3 நாட்கள் இன்றைக்கு உள்ளது வந்திருக்காங்க நினைக்கிறேன், 4,41,000 ரூபாய் நம்முடைய பேராயருடைய முயற்சிகளுக்கு என்று ஆதரவை தெரிவித்திருக்கிறார்கள். கரம் தட்டி உங்களை வாழ்த்த நான் விரும்புகிறேன். ஒருவரை ஒருவர் வாழ்த்துவோம். அர்த்தமுள்ள விதத்திலே நாம் ஒருவர் வாழ்த்தவும், பிறருக்கு பயனடையக்கூடிய விதத்திலே அந்த வாழ்த்து பயன்பட வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு இலக்கு. இதில் என்ன செய்வதுன்னு சொல்லி யோசிக்கும் போது இந்த ஒரு 16 விதமான பொருட்களை கொடுத்திருப்பது என்பது மிகுந்த மகிழ்ச்சிக்குரிய காரியமாக இருக்கிறது. ஆகவே திருச்சி மக்களாகிய உங்களையும் பேராயர் சார்பிலே, பேராயத்தின் சார்பிலே அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். இந்த 2026ஆம் ஆண்டிலே இலக்கை நோக்கிய பயணத்திலே நாம் முன்னேறி சென்று இலக்கை அடைய பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நிறைவில் ஒரு சிறப்பையா ஐயா நமக்காக இன்றைக்கு ஆயத்தம் செய்திருக்கிறாங்க. அது ஐயாவே சொல்லும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். இப்போது திருமறை பகுதியை நம்முடைய இறைமக்கள் செயலர் அவர்கள் வாசிப்பார்.
இன்றைய நாளுக்குரிய திருமுறை பகுதி பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 12 முதல் 16 திருவசனங்கள். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 12 முதல் 16 திருவசனங்கள். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி அசைவாய் தொடங்குகிறேன். சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையாய் இருக்க கடவோம். எந்த காரியத்திலாவது நீங்கள் வேறே சிந்தையாய் இருந்திருந்தால் அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஆகிலும் நாம் எதுவரையில் தேறி இருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையாய் இருப்போமாக. கிறிஸ்துவிற்கே மகிமை உண்டாவதாக. பாடம் முடிந்து. தொடர்ந்து இந்த ஆண்டிற்கான கருப்பொருள் பாடலை பேராயர் ஐயாவோடு கூட இணைந்து நாம் பாடுவோம். அதைத் தொடர்ந்து நம் அன்புக்குரிய பேராயர் ஐயா அவர்கள் வாக்குத்தத்த செய்தியை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். பிலிப்பியர் 3:14.
இலக்கை மாற்றாமல் இயேசுவின் துணையுடன் வென்றிடுவோம். இலக்கை மறக்காமல், இலக்கை மாற்றாமல் இயேசுவின் துணையுடன் வென்றிடுவோம். ஜெபம் செய்வோம். இருக்கின்றவராக இருக்கின்ற அன்பின் ஆண்டவரே, உமது அன்பின் நற்கரங்கள் திருச்சபைகளையும் திருமண்டலங்களையும் கல்வி ஸ்தாபனங்களையும் முழுமையாய் அரவணைத்து நல்ல கிருபையினால் காத்து கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு ஆண்டும் எங்களுக்கு மகிழ்வான ஆண்டாய் நாங்கள் எதிர்பார்க்கிற அனைத்து காரியங்களையும் நீர் எங்களுக்கு அபரிதமான கிருபையை கொடுக்கின்ற ஆண்டாய் அமைந்திருப்பதற்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த புதிய ஆண்டை காண செய்திருக்கிறேன். இந்த புதிய ஆண்டிலே திருச்சபை மக்கள் நீர் எங்களுக்கு கட்டி கொடுத்த அந்த ஆலயத்திலே நாங்கள் ஒன்றாய் இணைந்து உம்மை துதித்தோம். இப்பொழுது நாங்கள் திருமண்டலமாய் இணைந்து நீர் கொடுத்திருக்கிற அந்த வார்த்தையை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்கின்ற கிருபையை நீர் அருளுகிறீர் என்பதை நாங்கள் நம்புகின்றோம். வந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதையும் வரை தடைப்பட்ட மக்களையும் உம்முடைய ஆசீர்வாதத்தினால் காத்துக்கொள்ளும்படியாய் வேண்டுகின்றோம். இந்த வேளையிலும் உமது வார்த்தையை அடியேன் பகிர்கின்ற பொழுது அடியேனை மறைத்து நீர் வெளிப்படுத்தும். எங்கள் ஜெபங்களை மீட்பரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கின்றோம் நல்ல தகப்பனே. ஆளுகை செய்கிற ஆண்டவர் உங்களை ஆற்றல் படுத்துவாராக. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இறைமகன் இயேசுவின் இணைய நாமத்தினாலே பேராயர் குடும்பத்தின் சார்பாக, முதன்மை பணியாளர்கள் சார்பாகவும், என்னோடு அடையாளப்படுத்தி கொண்டிருக்கின்ற ஆயர் பெருமக்கள் சார்பாகவும் அடிக்கடி இந்த வார்த்தையை நான் உச்சரிக்கிறேன் என்றால் முகஸ்துதியான காரியம் அல்ல. என்னால் உங்களை ஆயர் ஆடையிலே தரித்து பார்ப்பது நான் பெற்ற மகிழ்வு என்பதை கூறி ஒவ்வொரு நாளும் சொல்லுகிறேன். எங்கே போனாலும் என்னோடு அடையாளப்படுத்தி கொண்டிருக்கின்ற ஆயர் பெருமக்கள் என்று சொல்லுகின்றேன். ஒருவேளை நாங்கள் அதற்குத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உறுதி செய்வதற்காகவே ஆண்டவர் கிருபை கொடுத்திருக்கிறார். இல்லை, ஒவ்வொரு ஆண்டும் நம்மளுக்கு முன்பயணித்த பேராயர்கள் ஒரு தலைப்பை கொடுத்து அந்த ஆண்டு முழுவதும் சிந்திப்பதற்குண்டான நிகழ்வை தந்திருக்கிறோம். நான் பேராயராக பொறுப்பேற்று முதல் ஆண்டிலே கொடுக்கப்பட்ட தலைப்பு ஞாபகம் இருக்குமா ஐயா? முதலாம் ஆண்டு நிலைத்திருத்தலின் ஆண்டு என்று கொடுத்தேன். இந்த லைட்டு போட்டேன்னா உங்க முகம் எனக்கு தெரிய மாட்டேங்க. என் முகம் தெரியுதாயா? ஆமா, நான் அப்போது கண்ண உருட்டி விட்டி பார்க்கிறேன். இரண்டாம் ஆண்டு ஒப்படைத்தலின் ஆண்டு என்று கொடுத்தேன். மூன்றாம் ஆண்டு ஒளி வீசும் ஆண்டு என்று கொடுத்தேன். இந்த ஆண்டு இலக்கை அடையும் ஆண்டு என்று நாங்கள் கொடுத்திருக்கிறோம். இந்த வார்த்தையை நான் சொல்வதற்கு முன்பதாகவே நம்முடைய செக்ரட்டரி அவர்கள் அழகாக ஒரு பதிவை எங்களுக்கு கொடுத்தார்கள். நாங்கள் 14 பேராயர் குடும்பமாக நாடுமன்றம் எங்களுக்கு கொடுத்த ஒப்புதலின் அடிப்படையில் நாங்கள் டர்க்கி பயணம் சென்றோம். அதில் எங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தது. அநேக இடங்களை நாங்கள் பார்த்து மகிழ்ந்தோம். ஒரு சாட்சியான வாழ்க்கை அந்த இடத்துல நாங்கள் பெற்றோம். அதனுடைய பிரதிபலிப்பாகத்தான் இந்த தலைப்பை நான் கொடுத்தேன். நம்முடைய கத்தீட்ரல் காலண்டரில் அந்த சபைகளுடைய அன்றைய நிலைமைகள் அதை நாங்கள் பிரதிபலித்திருக்கிறோம். வாய்ப்பு இருக்குமானால் ஒருவேளை கத்தீட்ரல் பேராயர் காலண்டர் மிச்சம் இருந்தால் நம்மளை 1000 முறையெல்லாம் வாங்கியிருப்பேன் நினைக்கிறேன். அதில் நாங்கள் கொடுத்திருக்கிறோம். ஏனென்றால் அப்படிப்பட்ட பாடுகளோடு அந்த ஒவ்வொரு திருச்சபையாக பவுல் அப்போஸ்தலன் பயணித்த பயணத்தை நாங்கள் கண்டு அதை நான் பிரதிபலித்திருக்கிறேன். வந்தவுடனே உட்கார்ந்து பார்த்தேன். எந்த கூட்டம் நடந்தாலும்
ஓசிபிஎம் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி, கேப்பரகால் பெண்ணிலை மேல்நிலைப்பள்ளி, இவர்களை நான் பார்க்கின்ற பொழுது மகிழ்வு. ஏனென்றால் இந்த 2 பள்ளிகளும் அனைத்து கூட்டங்களிலும் கலந்து கொண்டு இருக்கிறது. பக்கத்தில் இருக்கின்ற நாய்ஸ் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப்பள்ளி, சிபிஎஸ் பள்ளி கலந்து கொண்டு இருக்கிறது. நான் சொல்லுட உள்ளார்த்தம் நீங்கள் புரிந்திருப்பீர்கள். திருச்சபை மக்களோடு இணைந்து இந்த வாக்குத்தத்தத்தை கொண்டாட வேண்டும் என்பதுதான் நிகழ்வு. ஆயர்மார்களை நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், மக்களை இந்த வருடத்திற்கு ஒரு தரம் ஒன்றாய் இணைத்து கூட்டு வர வேண்டும் என்றுதான் உங்களிடத்தில் அன்பாய் நான் கேட்டிருக்கிறேன். கடந்த ஆண்டு சொன்னார்கள், சில்லூத்தூர் பகுதியில் எங்களுக்கு யாருமே தெரியாது என்று சொன்னார்கள், எங்களை அழைக்கவில்லை என்று சொன்னார்கள். நான் கடிந்து கொண்டேன். இதை சொன்னால் பேராயர் கடிந்து கொள்கிறாராம், முகம் சுளிக்கிறாராம் இல்லையா? என்னால் ஒரு வாக்கு திருவிழா என்பது, நான் பிரசங்காரை நான் கடந்த ஆண்டிலிருந்து நான் கூப்பிடுவதில்லை. இவர் இந்த பிரசங்கார் கூப்பிட்டா நல்ல செய்தி, இந்த பிரசங்க கூட நல்லா இருக்கும் என்ற அந்த இலக்கு அல்ல. இறையரசு உங்களிடத்திலே வந்துவிட்டது என்ற இறையரசை பறைசாற்றுவதற்காகத்தான் கடந்த ஆண்டிலிருந்து பேராயர் அவர்களே செய்தியை நான் பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். ஏனென்றால் இது இந்த கூட்டம் அல்ல. நான் மகிழ்வோடு நான் சொல்லுகிறேன், பிள்ளை இந்த 2-3 பள்ளிகளுக்கும் நிறைய காரியங்களை செய்வதற்கு நான் ஆயத்தப்படுவேன். ஏனென்றால் மற்ற பள்ளிகள் வருகின்ற பொழுது நான் பார்க்கிறேன், ஒரு சும்மா ஒரு இலை இது நான் இதெல்லாம் நான் அடுத்த முறை நான் யோசிப்பேன். நான் நாம் எல்லாரும் ஒன்றா கூடி ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். ஒவ்வொரு திருச்சபையிலும் நீங்கள் செய்கின்ற காரியங்களை அறிந்திருக்கிறேன். நீங்கள் தெரிந்தோ தெரியாமலோ உங்களுடைய வாட்ஸ்அப்பில் போட்டுறீங்க, நல்லதை கட்டதை நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன். சில காரியங்களை நேரடியாக சொல்லிக் கொண்டு இருக்கிறேன். திருச்சபை அணைத்து கொண்டு வருவதற்கு தான் நாம் ஆயத்தம் இருக்கிறோம். திருச்சபையை மேய்ப்பதற்கு தான் மேய்ப்பனாக பணிபுரிந்து கொண்டு இருக்கின்றோம். அந்த மக்களிடத்தில் நாம் சரியான காரியங்களை பதிய வைத்துக் கொண்டு இப்படிப்பட்ட நிகழ்வுக்கு அழைத்து கொண்டு வருகின்ற பொழுதுதான் ஆண்டவருடைய அனுக்கிரகம் இருக்கும் என்பதை சொல்லி, கோபத்தினால் பிரதிபலிப்பல்ல, வருடம் முழுவதும் நாம் பாடுகளோடு கஷ்டங்களோடு அனுபவித்துக் கொண்டு இருக்கின்றோம். நாம் செய்கிற பணிகள் வேலைகள் எல்லாம் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்படைத்திருக்கிறோம். ஒரு வருடத்துக்கு ஒரு முறை ஒரு வாக்குத்தத்தம் என்பது ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நான் சோசியக்கார மாதிரி எடுத்து வாசிப்பதில்லை, அதுக்குண்டான ஆயத்தங்களை ஏற்படுத்தியிருக்கிறேன். நாங்கள் 14 பேராயர் குடும்பமாய் போயிருந்தோம். அங்கே நாங்கள் ஒவ்வொரு நாளும் நாங்கள் அந்த மீட்டிங்களை கலந்து கொண்டு போன இடங்களை குறித்தான நிகழ்வை பகிர்ந்து கொண்டோம். அதனுடைய வெளிப்பாடு தான் எனக்கு வந்தது. அந்த நிச்சயமன்ற கூடுகையில் 35 பேராயர்கள் கலந்து கொண்டார்களாம். அந்த கலந்து கொள்கின்ற பொழுது எல்லாருமே குறைவிட்ட பேராயர்களாம். அந்த நிகழ்வை எங்களை கூட்டி போன அங்கே கைடான இருக்கின்ற இஎம்சில வேலை பார்த்து இருக்க டைரக்டர் சாலமன் அவர்களும் அவருடைய துணைவியாரும் எங்களை பகிர்ந்து கொண்டார்கள். அதெல்லாம் எங்களை பார்க்கின்ற பொழுது மிகவும் எங்களுக்கு ஒரு மகிழ்வு அல்ல, இப்படிப்பட்ட பாடுகளோடு ஆண்டவரை சுமந்து வந்த நிகழ்வு. நமது பகுதியிலையும் இப்படிப்பட்ட நிகழ்வு தான் நாம் இன்றைக்கு சுகமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை உறுதிப்படுத்துகின்ற கிருபையை ஆண்டவர் தந்திருக்கின்றார். அதனுடைய அடித்தளமாய்த்தான் இந்த வார்த்தை எடுத்தேன். நான் பொது மொழிபெயர்ப்பை அடிக்கடி நான் பயன்படுத்துவேன். பரிசு பெற வேண்டி இலக்கை நோக்கி தொடர்ந்து ஓடுகிறேன். கிறிஸ்து இயேசுவின் மூலம் கடவுள் எனக்கு மேலிருந்து விடுக்கும் அழைப்பே அப்பரிசு. நான் கத்திட்டல நான் பகிர்ந்து கொண்டேன். பவுலோப்பர் சொல்லுகிற வார்த்தை, ஆண்டவர் என்னை அழைத்திருப்பதே எனக்கு பரிசு என்று சொல்லுகின்றான். நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம், அந்த அழைப்பை ஆண்டவர் நம்மளுக்கு பரிசாய் கொடுத்திருக்கிறார். ஒரு பரம அழைப்பு என்பதை நான் சற்று விவரித்து நான் சொல்லாமல், அவன் அழைத்த அழைப்பு நிருபம் வாங்கிட்டு வாரான், கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்த வேண்டும், கொலை செய்ய வேண்டும், அடிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அவனை சந்திக்கிறார் என்று நாம் பார்த்திருக்கிறோம். ஆண்டவர் முழுவதுமாக அவனை புடமிட்டு என்னுடைய நாமத்தை பிரசித்திப்படுத்தும் பாத்திரராய் அவனை அழைத்திருக்கிறேன். இன்றைக்கு நாம் ஆசிரியர்களாக ஆயர்களாக பணி செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் ஆண்டுடைய நாமத்தை பிரசித்திப்படுத்துவதற்காகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவன் நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். அழகாக ஆண்டவர் சொல்லுவார்.
பவுலை நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் என்று சொல்லுவார். உள்ள நம்மளையும் ஆண்டவர் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இந்த ஆண்டு முழுவதும் வழிநடத்த போகிறார் என்று முதல் வார்த்தை கூடத்தை நான் பதிய வைக்கிறேன். உள்ள இலக்கை அடைய ஆண்டவர் வாக்கு கொடுத்த கானானை ஆண்டவர் காண செய்கிறார். இதற்கு ஆதாரமாகத்தான் நான் எடுத்தேன் யோசுவா 1ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வசனங்களை புரட்டி வைத்துக் கொள்ளுங்கள். திடீர்னு பார்த்தா பேசிக்கிட்டு இருக்கும் போது நான் கேட்டு வசனத்தை வாசி சொல்லிடுவேன். சபையாரை மட்டும் வாசி சொல்லுங்க தம்பிமார், எடுத்து வச்சுங்க. யோசுவா 1ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வார்த்தைகளில் அந்த வார்த்தை வருகிறது. இஸ்ரேல் மக்கள் 430 வருடங்கள் அடிமையாய் வாழ்ந்த மக்கள். அந்த அடிமைத்தனம் முழுவதும் நம்மளுக்கு தெரியும். ஆனால் மீண்டுமாக ஆண்டவர் வழிநடத்தி கொண்டு வருகிறார். மோசே கொண்டு வருகிறார். மோசேக்கு அடுத்து அங்கே யோசுவாவை ஆண்டவர் தெரிந்தெடுக்கிறார். அந்த வரலாற்று பதிவிலே வருகிறது, அந்த போர் முறைகளை மோசே நன்கு கற்றவராம். ஏனென்றால் அரண்மனையிலே 40 ஆண்டுகள் அவன் வாழ்ந்த வாழ்க்கை. அதற்கு அப்பாற்பட்டு தான் 40 ஆண்டுகள் வனாந்தர வாழ்க்கை. ஆண்டவர் அங்கே மீட்பதற்காக அழைக்கின்றார். இந்த வார்த்தை படிக்கின்ற பொழுது அவன் போர் முறைகளை கற்றவனால ஆண்டவர் அவனை தெரிந்தெடுக்கிறார். வயது முதிர்ந்த பொழுது அவனுக்கு துணையாக அங்கே யோசுவாவை ஆண்டவர் தெரிந்தெடுத்தார் என்று வேதத்தில் பார்த்தேன். அதில் ஒரு வார்த்தை நான் வாசித்தேன். யாத்திராக 13ஆம் அதிகாரம் 17ஆம் வார்த்தை, பார்வோன் ஜனங்களை போக விட்ட பின் ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனமடிந்து எகிப்துக்கு திரும்பி சென்று விடுவார்கள் என்று ஆண்டவர் நேரடியாக கூட்டி வராமல் சுற்றி கொண்டு வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. நேர கூட்டு வந்திருக்கலாம். சரி, இந்த இருக்கிற கடச்சனைதல் போகணும், உள்ள கிரமஸ் நேர போகாமல் சுற்றி கொண்டு வருகிறார் என்றால், அந்த பெலிஸ்தேர் தேசத்தோடு வருகின்ற பொழுது மீண்டும் போர் ஏற்படுகின்ற பொழுது இந்த போரை குறித்தான பயம் ஏற்பட்டுவிடும் எனது ஜனங்களுக்கு என்று சொல்லி ஆண்டவர் சுற்றி கூட்டு வந்தார் என்று வேதத்தில் பார்க்கிறோம். இந்த வார்த்தை நான் படித்துக் கொண்டு இருக்கின்ற பொழுது ஆண்டவருடைய செயல்பாடு, நமது ஜனங்கள் 430 ஆண்டுகள் அடிமையாய் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு போரை குறித்தான நிகழ்வு தெரியாது, சண்டை குறித்த நிகழ்வு தெரியாது. காலை எந்திரிச்சோமா, வேலையை பார்த்தோமா, சாப்பிட்டோமா, இப்படித்தான் ஓடிக்கொண்டே இருந்தது. ஏனென்றால் வேலை அதிகமாய் வாங்கினார்கள். மூலப்பொருள்கள் எதுவும் கொடுக்காமல் கொடுமைப்படுத்தின நிகழ்வு என்று வேதத்தில் நாம் பார்த்திருக்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் அங்கே யோசுவாவை ஆண்டவர் மோசேக்கு உதவியாக தெரிந்தெடுத்தார் என்று வருகிறது. அங்கே யோசுவாவுக்கு ஒரு வார்த்தை உண்டாம், யாவே மீட்கிறார். இன்னொரு வார்த்தை சொல்லப்படுகிறது, கர்த்தர் காக்கிறவர். உள்ளே மீட்கிறார் என்ற வார்த்தையை நான் பதிய வைக்கிறேன். அவனை அழைத்து கொண்டு அழைத்த ஆண்டவர் இந்த ஜனங்களை யோசுவா கையில் ஒப்படைத்து, நான் அவர்களுக்கு வாக்களித்த கானான் தேசத்தை உன் மூலமாய் கொடுப்பேன். தான் நிகழ்வு. அதுதான் அந்த தலைப்பை நான் எடுத்தேன். ஆண்டவர் வாக்களித்த கானான் தேசத்தை நோக்கி பயணம். அதுதான் அவருடைய இலக்காய் அமைந்திருந்தது. ஆண்டவர் வார்த்தை சொல்லுவார். யோசுவா 1:3 நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுப்பேன். அதோடு 5ஆம் வசனம் வருகிறது, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. இந்த வார்த்தை எனக்கு மிகவும் ஒரு மகிழ்வாய் அமைந்தது. ஆண்டவர் கொடுத்த வார்த்தை. யோசுவாவை அழைக்கின்றார். அங்க இதே நான் பவுலோப்பஸுடைய வார்த்தை ஒப்பிட்டு காட்ட விரும்புகிறேன். என்னை அழைத்ததே என்னை பரிசு என்று சொல்லுகின்றான். அங்கே மோசே அழைத்த ஆண்டவர், அவனுக்கு பிறகு யோசுவா அழைக்கின்றார். யோசுவா அழைக்கின்ற பொழுது கொடுக்க வார்த்தை, நீ உயிரோடுக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அன்பான திருச்சபை மக்களுக்கும் ஆயர் பெருமக்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களும் சொல்லுகிற வார்த்தையா நான் பதிய வைக்கிறேன். அழைத்திருக்கிறார் ஆண்டவர். கானான் தேசத்தை ஆண்டவர் காண்பிக்கிற ஆண்டவர். வாக்களித்த தேசத்தை ஆண்டவர் நம்மளுக்கு வாக்கு கொடுக்கிற ஆண்டவர். சொன்ன வார்த்தை, நீ உயிரோடுக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. இந்த வார்த்தையை ஒவ்வொரு நாளும் நாம் உட்பிரவேசிக்கின்ற பொழுது ஆண்டவர் கிருபை கொடுக்கிற ஆண்டவராக இருக்கிறார். அதை தொடர்ந்து 7ஆம் வார்த்தை வருகிறது,
நீ போகுமிடமெல்லாம் புதிதானதல்ல நடந்து கொண்டிருக்கிற அவரை விட்டு வலதுபுறமும் இடதுபுறமும் நீ விலகாதிருப்பாயாக. இதுதான் இலக்கை நோக்கி ஓடுகின்ற வார்த்தையா நான் வைக்கிறேன். ஒருவேளை நாம் ஓட்டப்பந்தயத்தில் ஆயத்தமா இருக்கிறவர்கள் ட்ராக்கை விட்டு நாம் விலகணுமானால் அங்கே பரிசு பொருள் கிடைப்பதற்கு ஒரு கேள்விக்குறிதான். உள்ள 1500 மீட்டருங்கிற பொழுது முதல் ரவுண்டில் அவங்கவுங்க ஓட்டத்தில் ஓடணும். அடுத்து 2ஆம் ரவுண்டுங்கிற பொழுது டேக் மாறிக்கொள்ளலாம். அது வந்து விதி. ஆனால் சில நிகழ்வை பார்க்கின்ற பொழுது அந்த சரியாய் கொடுக்கப்பட்ட அந்த நிகழ்வு 1ஆம் தேதி நடந்த அந்த மாலை ஆராதனையில, உடன்படிக்கை ஆராதனையில அழகாக பெரியார் அவர்கள் பதிவு வைத்தார்கள். அங்க எபேசு திருமண்டத்திலே பெரிய ஒரு அரங்கம் இருக்கும், விளையாட்டு அரங்கம் இருக்குமா. 25,000 மக்கள் கலந்து கொள்வார்களாம். அந்த இடத்துல பவுலோபஸ்தலன் போயிருப்பான். அதை பார்த்து தான் அவர் ஆயத்தப்படுகிற நிகழ்வு, அந்த இலக்கை நோக்கி ஓடுகின்ற நிகழ்வு, கவனம் சிதறாமல் அந்த பந்தய பொருளை பார்த்து அந்த இலக்கை நோக்கி ஓடுகின்றதை நினைவுடுவதற்காகவே இந்த வார்த்தையை பதிவு வைத்திருப்பார் என்று ஒரு வார்த்தையை பதிவிட்டார். எனக்கு அது மிகவும் பிரயோஜனமாக இருந்தது. ஏனென்றால் அவர் சொல்லுகிற வார்த்தை இந்த பூலோக வாழ்க்கை ஆண்டவரால் கொடுத்தது. அந்த நிறைவாழ்வை நோக்கி நம்முடைய இது நிலைவாழ்வு, நிறைவாழ்வை நோக்கி நம்முடைய பயணம் நேராக இருக்க வேண்டும் என்று திசை மாறாமல் ஓடுகின்ற பொழுதுதான் ஆண்டவருடைய கிருபை கிடைக்கும் என்பதை இந்த வார்த்தை நிமித்தமாய் சொல்ல ஆசைப்படுகிறேன். அடுத்து யோசுவா அழகான சொன்னார். 9ஆம் வார்த்தை, பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகுமிடமெல்லாம் உன் தேவனாய கர்த்தர் உன்னோடு இருப்பார். நாம் கலங்க வேண்டாம். இந்த புதிய ஆண்டு கலக்கத்தின் ஆண்டு அல்ல. நான் ஒரு செய்தியை, கிறிஸ்துமஸ் செய்தியை நான் பகிர்ந்தேன். ஆண்டவர் பிறந்த பொழுது அங்கே ஏரோது அரண்மனையில் ஆண்டவர் பிறந்திருக்கிறார் என்று அவரை பார்ப்பதற்காக போகின்றார்கள் சாஸ்திரிகள். உடனே அரசன் அதை கேட்டு அரசனும் மற்றவர்களும் கலக்கம் அடைந்தார்களாம். அதே கலக்கம் ஆண்டவர் அனைத்து மக்களையும் அரவணைத்துக் கொண்டு உள்ள சமுதாயத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாத மக்கள், வாழ்விழந்த மக்கள், பெண்கள், சிறுவர்களை அழைத்துக் கொண்டு அங்க எருசலேம் தேவலை நோக்கி ஆண்டவர் பயணமாக போனார். எருசலேம் நகரமுற்றும் கலங்கிட்டதான். அந்த வார்த்தையை நான் இவ்விதமாய் பதிய வைத்தேன். தவறு செய்கின்றவர்கள் கலங்குவார்கள், தவறு செய்கின்றவர்களுக்கு கலக்கம் ஏற்படும். இந்த வார்த்தையை தான் நான் பதிய வைத்தேன். உள்ள இங்கே சொல்லுகிற வார்த்தை, திகையாதே, கலங்காதே, நீ போகுமிடமெல்லாம் உன் தேவனாய கர்த்தர் உன்னோட இருப்பார் என்ற வார்த்தையினுடைய அடித்தளமாய் இலக்கை நோக்கி நாம் பயணிக்கின்றோம். திருச்சபை மக்களுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தையாய் அமைந்திருக்கிறது. நமக்கென்று கொடுத்திருக்கிற இலக்கை நோக்கி நாம் பயணிக்கின்ற பொழுதுதான் ஆண்டவருடைய கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்று முதல் வார்த்தையை நான் பதிய வைக்கிறேன். 2வது நிகழ்வை எடுத்தேன். பின்னானவர்களை மறந்து முன்னானவர்களை நாடி செல்லுதல். இது பவுலோபசுடைய செயல்பாடு. பின்னிட்டு பார்த்து உப்பு தூணானால் யாரு? லோத்தின். ஆமா, இந்த பாடுகள், இந்த கஷ்டங்கள், இந்த அவச்சொல்கள், அந்த சோதம் குமாரனுடைய நிகழ்வு நம்மளுக்கு தெரியும். கெட்டு அழிந்து கொண்டு இருக்கிறார்கள். அங்கே மீட்டு கொண்டு வருகின்றார். அங்கே லோத்தை மீட்டுக் கொண்டு வர, லோத்துடைய குடும்பத்தை மீட்டுக் கொண்டு வருகின்ற பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், திரும்பி பார்க்காத, இந்த பூமியில உன் கால் விட வேகமா போகின்ற இருக்கின்ற பொழுது உள்மனம் யோசிக்குது, இந்த பழைய வாழ்க்கை எப்படி இருக்குமா, எப்படி இருக்குமா? ஆஹா, நல்ல வாழ்க்கையில சொல் வழக்கில் சொல்வார்கள், இந்த கும்மாளம் போடுற மாதிரி அந்த வாழ்க்கையை திரும்பி பார்க்கிறார். அங்கே உப்பு தூணானால் என்று வேதத்தில் பார்க்கிறோம். கடந்த நிகழ்வை நினைவு கூற வேண்டும். நம்மளை ஏற்றுவிட்டவர்களை நாம் நினைவு கூற வேண்டும். ஆனால் மறந்து விடுகிற நிகழ்வு அல்ல. ஆனால் சோதம் குமாரா படுகின்ற அந்த அவலமான நிகழ்வுகள், அருவருக்கத்தக்கதான கால்நிலைக்கு, அருவருக்கத்தக்கதான சூழ்நிலையிலிருந்து ஆண்டவர் மீட்டுக் கொண்டு வருகிறார். ஒரு புதிய இடத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். மீண்டுமாய் பின்னிட்டு பார்க்கின்ற பொழுது உப்புத்தூணானாள். நான் படிக்கின்ற பொழுது தாமஸ் தங்கராஜ் அவர்கள் அழகான பாடல், பின்னிட்டு பார்த்து பார்த்து உப்புத்தூணானாள் என்று ஒரு பாட்டை பதிய வைத்திருந்தார். அந்த வாழ்க்கையை
பின்னாடி பின்னாடி பார்க்கின்ற வாழ்க்கை அல்ல, முன்னோக்கி செல்ல வேண்டும் என்றுதான் பவுலப்பன் சொல்லுகின்றான். பின்னானவர்களை மறந்து முன்னானவர்களை நாடி செல்ல வேண்டும். உள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நாம் முன்னேற்றத்தின் கொண்ட ஒரு வாழ்க்கையாய் அமைந்திருக்கிறது. பின்னோக்கி பார்க்கின்ற வாழ்க்கை அல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது எப்பொழுதும் முன்னேறி கொண்டே இருக்கிற வாழ்க்கை, படிநிலையில படியை நடந்து கொண்டே இருக்கிற வாழ்க்கை. சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, கீழே இறங்குற நிகழ்வு அல்ல, ஆண்டவருடைய கரங்கள் வலுப்பெறாமல் நம் இருக்கை பற்றி நம்ம நழுவுகின்ற பொழுது நிச்சயமாக பின்வருகின்ற ஒரு நிகழ்வு தான். நாம் ஒவ்வொரு வேளையிலும் நாம் முன்னேறி செல்கின்ற வாழ்க்கையை ஆண்டவர் கொடுத்திருக்க என்பதை உறுதி செய்யும் நிகழ்வை நாம் செயல்படுகின்ற பொழுதுதான் ஆண்டவருடைய கிருபையை நான் பெற்றுக்கொள்ள முடியும். இரண்டாவது நிகழ்வாக சொல்லுகிறேன், பின்னானவர்களை மறந்து முன்னானவர்களை நாடி செல்ல வேண்டும். ஆண்டவர் கொடுத்த வார்த்தை பூமியில் எங்கும் நில்லாதே, அதை கேட்ட மாத்திரத்தில் நேர வேகமாக சென்று கொண்டே இரு, திரும்பி பார்க்காதே. திரும்பி பார்க்கின்ற பொழுதுதான், இப்படிப்பட்ட செயல்பாடு வருகின்ற பொழுது நாம் பின்னானவர்களை திரும்பி பார்க்காமல் ஒரு நினைவு கூற வேண்டும். நாம் வந்த வாழ்க்கை நினைவு கூற வேண்டும், நாம் பட்ட பாடல் நினைவு கூற வேண்டும். ஆனால் பாவமான செயல்களை பின்னோக்கி பார்க்காமல் பரிசுத்தமான வாழ்க்கையை முன்னோக்கி செல்கின்ற பொழுதுதான் ஆண்டவர் கிருபை கொடுப்பார். இரண்டாவது வார்த்தை, நமக்கு பின்னானவளை மறந்து முன்னானவளை நாடி செல்கின்ற பொழுதுதான் இலக்கை அடைகின்ற கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். மூன்றாவது நிகழ்வாய் எடுத்தேன், லூக்கா 9ஆம் அதிகாரம் 57 முதல் 62 வசனங்கள். ஒரு வார்த்தையை மட்டும் என்னுடைய ஆயர் அடையாளப்படுத்துகின்ற ஆயர் வாசிங்களே. 9:57. சபையாரத்தான் நாங்க கேட்போம்யா. நீர் எங்கே போனாலும் நான் பின்பற்றி வருவேன். ஒரு இறையரசை ஆண்டவர் அங்கே வெளிப்படுத்துகின்றார். சொன்ன வார்த்தை, நீ எங்கே போனாலும் நான் பின்பற்றி வருவேன். 3 நபர்களை ஆண்டவர் அங்கே புடமிட்டு காட்டுகிறார். ஒருத்தன் சொல்றான், ஆண்டவரே நீர் எங்கே போனாலும் நான் உம்மை பின்பற்றி வருவேன். மற்றவன் சொல்லுகின்றான், இறந்தவரை பற்றி கவலை கொள்கின்றான். 3வது நபர் சொல்லுகின்றான், என்னுடைய உறவுகளை விடத்திலே நான் கேட்டுக்கொண்டு வருவேன். இந்த 3 நிகழ்வை இடத்தில் நான் பதிவு வைக்கிறேன். இந்த 3 நிகழ்வோடு ஆண்டவருடைய ஓமானம் வருகிறது. முதலாவது சொல்லுகின்றார், எங்கே போனாலும் உம்மிடத்துக்கு வருவேன். ஆண்டவர் சொல்லுவார், மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடம் இல்லை. நீ திட்டத்தோடு ஏன்ட்ட வராத, ஒரு ஆதாயத்தோடு ஏன்ட்ட வராத, ஒரு எதிர்பார்ப்போடு ஏன்ட்ட வராத என்று இந்த முதல் வார்த்தையை ஆண்டவர் சொல்வதாக விளக்கங்களிலே நான் படித்தேன். என்ன சொன்ன வார்த்தை, நீர் எங்கே போல் சென்றாலும் நான் உம்மை பின்பற்றுவேன். நரிகளுக்கு பதுங்கும் குழிகள், வானத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, மாடின மகனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்ற வார்த்தை என்பது எதையும் தம்மிடம் எதிர்பார்க்காத. நிறைய நம்முடைய செயல்பாட்டிலை பார்ப்போமானால் எதிர்பார்த்து வருகின்ற நிகழ்வு வாய்ப்புகள் உண்டு, இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் இதற்காகத்தான் நாம் முகஸ்துதியா செய்கின்ற காரியம் அல்ல, இதற்காகத்தான் பிள்ளையை ப்ளீஸ் பண்ணுற நிகழ்வு அல்ல. ஆண்டவர் கொடுக்கல, எதிர்பார்க்காத வாய்ப்பு கொடுப்போம். நீ என்னை பின்பற்ற விரும்ப வேண்டும் என்றால் அவருக்கு ஒரு அழகான 2வது வார்த்தை சொல்லுவார், நான் இறந்தவர்களை அடக்கம் பண்ணட்டும். ஒரு வார்த்தை வருகிறது, என்னுடைய குடும்பத்தாரை, வயது முறிந்த பெற்றோரை நான் கடைசி வரைக்கும் நான் பார்த்து விட்டு வருகிறேன். அது விளக்கம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதுலதான் வருகிறது, இறையரசு என்பது எப்பொழுது வரும் என்று யாருக்கும் தெரியாது. அதான் முதலான சொன்னேன், ஏன் நான் பெரிய பெரிய ஊழியக்காரர்களை பயன்படுத்த இருக்கின்றா, இவர்கள் மூலம் தான் இறையரசு என்று நம்பிக்கொண்டு இருக்கிறோம். தவறு. அதான் ஆண்டவர் சொல்வார், உங்களிடத்திலே வந்து விட்டது, உங்கள் நடுவில் இறையரசு அசைவாடி கொண்டு இருக்கிறது. அந்த இறையரசு அனைவரையும் ஏற்றுக்கொள்கிற இறையரசு என்பதை நானும் புடமிட்டு காட்ட விரும்புகிறேன் அன்பானவர்களே. 3ஆம் நபர் வருவார், அவர் அரைமனதோடு ஆண்டவரை பின்பற்றுகின்ற ஒரு மகனாக ஆண்டவரிடத்தில் வருகின்ற பொழுதுதான் ஆண்டவர் சொல்வார், கலப்பையின் மேல் கை வைத்து பின்னிட்டு பார்க்கிறவன் தகுதி அல்லவன் அல்ல. அதுதான் கொடுக்கப்பட்ட வார்த்தை. இயேசு கலப்பையின் மேல் கையை வைத்து
பின்னிட்டு பார்க்கிறவன் எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியுள்ளவன் அல்ல. கலப்பையில கை வச்சாச்சு விவசாயி கையை வச்சா பிறகு பின்னாடி பார்க்க முடியுமா? பிள்ளை அழைக்கிறோம், அழைத்திருக்கிறார். அந்த அழைப்பிலை பணி செய்வதற்காகத்தான் ஆண்டவர் அழைத்திருக்கிறார். பிள்ளை ஒவ்வொரு இடங்களுக்கும் நான் பள்ளிகளுக்கு சென்று கொண்டு இருக்கிறேன், வளர்ச்சி பணி. சில இடங்களில் பார்க்கின்ற பொழுது மனது வேதனை அடைகிறது. நேரடியாக நான் சொல்லுகிறேன், நான் அழைக்கப்பட்டிருக்க அழைப்பின் மேல் கையை வைத்து விட்டு பின்னிட்டு பார்க்கிறவன் இறையரசுக்கு தகுதியுள்ளவன் அல்ல. அந்த இறையரசு நம்மிடத்திலே வந்துவிட்ட இறையரசு. அந்த இறையரசை இலக்கை நோக்கித்தான் நமது பயணம் அமைய வேண்டும் என்று வேதம் தெளிவுபடுத்துகிறது. அன்பானவர்களே, கிறிஸ்து இயேசுவுக்குள் அழைக்கப்பட்ட பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி நாம் ஓடுகின்ற மக்களாய் அமைய வேண்டும். கிறிஸ்துவத்தை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நாம பின்னிட்டு பார்த்து தான் தேர்ந்திருப்போம். நாம் இன்றைக்கு உப்புத்தூணாய் மாறி இருப்போம். ஆனால் நமக்கு மிஷனரிமார்களுடைய செயல்பாடுகள், அவருடைய தியாகங்கள், அவர்கள் நமக்காக பாடுபட்ட நிகழ்வெல்லாம் இன்றைக்கு நாம் இலக்கை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கின்றோம். உள்ள திருமண்டலமாய் நாம் அனுசரிக்கின்ற நிகழ்வு, அந்த இலக்கு என்பது பிறரை ஏற்றுக்கொள்கிற நிகழ்வு. உருளை நான் ஒரு அறிவிப்பை சொன்னேன். அதில் லெட்டராகவே அறிவிப்பாகவே செக்ரட்டரி 2 பேர்ட்ட கொடுத்து நான் அறிவிப்பு கொடுக்க சொன்னேன். இந்த நிகழ்வு இப்படிப்பட்ட மக்களோடு தன்னை இணைத்துக் கொள்கிற நிகழ்வு தான். வாய்ப்பு இருக்குமானால், கர்த்தருக்கு சித்தமானால் வருகின்ற ஆண்டிலே அந்த டீப்காம் பிள்ளைகள் அனைவரையும் ஒன்றாய் இணைத்து ஒரு சிறப்பு செய்யலாம் என்று யோசித்து கொண்டு இருக்கிறேன். அதற்குண்டான செயல்பாட்டை நம்முடைய முதன்மை பணியாளர்கள் செய்வதற்கு ஆயத்தப்படுங்கள். ஏன்னா ஒரு 1500 பிள்ளைகள் இருக்கு. செப்டம்பர் கன்வென்ஷன் 5000 பேரை கூடுகிறோம் இல்லையா? அப்படிப்பட்ட விடுதிகளை நாங்கள் இணைத்து கொண்டு இந்த பிள்ளைகளுக்காகத்தான் ஆண்டவர் கொடுத்த நிகழ்வு. இறையரசு அங்கே வந்து விட்டது. ஆண்டவர் சொல்லுவார்ல, சீடர்கள் தடுப்பார்கள், சிறு பிள்ளைகள் நிறுத்த ஒருவருக்கு இடம் கொடுங்கள், இறையரசு அப்படிப்பட்டவருடையது. ஒரு வாலிபன் கேட்பான், நல்ல போதகரே, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் சொல்லுவார், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய்ச்சாட் சொல்லாதிருப்பாயாக, பிறனுக்குள்ள யாரும் இச்சாதி இருப்பா. ஊனா சொல்லும் போது இதெல்லாம் நான் சிறுவிலிருந்து கடைபிடித்திருக்கிறேன். இன்னும் இடத்துல குறையுண்டுப்பா, உன்னை ஆசையை விட்டு ஏழைகளுக்கு கொடு. அப்படி என்றால் ஏழையோடு இணைந்து கொள். பிள்ளை இப்படிப்பட்ட சுக வாழ்வு, நித்திய வாழ்வு என்றால் ஆண்டவரோடு இணைந்து கொள்கின்ற வாழ்வு. நிறை வாழ்வை நோக்கி நமது பயணம். இந்த வாழ்க்கையை பிறரோடு இணைந்து கொள்கின்ற பொழுதுதான் இலக்கை நோக்கி பயணமாய் அமையும் என்று மீண்டுமாய் உங்களை வாழ்த்துகின்றேன். கொடுத்த உள்ளங்களுக்கும் ஜெபித்த உள்ளங்களுக்கும் திருமண்டலம் உங்களுக்கு எப்பொழுதுமே நன்றி செலுத்துகின்ற திருமண்டலமாய் பேராயர் சார்பாக உங்களை வாழ்த்துகின்றேன். வந்திருக்கின்ற அனைவருக்கும் எனது குடும்பத்தின் சார்பாக உங்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் கரங்களை கோர்த்து இலக்கை நோக்கி அடைகின்ற அந்த இலக்கு என்பது பிறரை ஏற்றுக்கொள்கின்ற இறப்பு, பிறரோடு இணைந்து கொள்கின்ற ஒரு செயல்பாடு, பிறருக்காக நாம் பாடுபடுகின்ற நிகழ்வு என்பதை உறுதிப்படுத்துகின்ற பொழுது ஆண்டவர் நம்மளுக்கு கிருபை கொடுப்பார் என்று சொல்லி, நல்வாழ்வு என்பது கொடுத்தலின் வாழ்வு, புதிய வாழ்வு என்பது கொடுப்பதின் வாழ்வு. மீண்டுமாய் சொல்லுகிறேன், நல்ல வாழ்வு என்பது கொடுத்தலின் வாழ்வு, புதிய வாழ்வு கொடுப்பதின் வாழ்வு. அந்த புதிய வாழ்வு கொடுப்பதின் வாழ்வை சேர்ந்து செயல்படுவோம். கர்த்தருடைய கரம் நம்மை ஆற்றல் படுத்தட்டும். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற அன்பின் ஆண்டவரே, உமது அன்பின் அருட்கரங்கள் எங்களது திருமண்டலத்தை முழுமையாய் கிருபையாய் நல்ல ஆலோசனை நடத்தி கொண்டிருக்கிறேன். ஆம் ஆண்டவரே, எங்களுடைய மிஷனரிமார்களை ஒவ்வொரு நாளும் நினைவு கூறுகிறோம். எங்கேயோ பிறந்து வளர்ந்து வசதியான வாழ்க்கையை உதறிவிட்டு எங்களோடு பயணித்த நிகழ்வை நினைவு கூர்ந்து நாங்கள் இன்றைக்கு உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும் என்று அவர்கள் பாடுபட்ட நிகழ்வு, எங்களுடைய திருச்சபை மக்கள் உயர்ந்த அடக்கலத்தில் வைத்த அழகுபாக் நிகழ்வை நாங்கள் பெற்றிருக்கிறோம். கல்விக்கூடங்களை ஆரம்பித்து கொடுத்தார்கள். அந்த பள்ளிக்கூடங்களில் எங்களுடைய பணிபுரிகின்ற ஆசிரியர் பெருமக்களுக்காக வேண்டுதல் செய்கின்றோம். இதுவரைக்கும் எங்களுடைய காரியங்கள் எப்படி இருந்ததோ, இந்த புதிய ஆண்டு எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைகளை சரியாய் நடத்தி இலக்கை அடையும் ஆண்டாய் செயலாற்ற உமது பேரருளை அருளும்படியாய் ஜெபிக்கின்றோம். ஆயர் பெருமக்களுக்காக குடும்பத்திற்காக வேண்டுதல் செய்கின்றோம். திருச்சபையை மேற்கின்ற மேய்ப்பன் பணியிலே தன்னை
உண்மையும் உத்தமமாய் பணிபுரிகின்ற கிருபை தரும்படியாய் வேண்டுதல் செய்கின்றோம். திருச்சபை மக்களுக்காக வேண்டுகின்றோம். எங்களுடைய திருச்சபை குடும்பத்தார் செய்து வருகிற பணிகளிலும் வேலைகளிலும் தொழிலும் வியாபாரத்திலும் உமது பரிபூர்ண கிருபை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கின்றோம். உம்மிடத்தில் இரக்கங்களும் கிருபைகளும் உண்டு. உம்மிடத்தில் எங்களுடைய திருச்சபை குடும்பத்தார் திருமண்டலம் முழுவதும் முழங்கால் படியிட்டு விண்ணப்பங்களை ஏறெடுக்கின்ற பொழுது ஏற்ற வேளையிலே பதில் கொடுத்து நிறைவை தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு வேளையிலும் உம்முடைய கரம் எங்கள் ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்தி காத்து கொள்ளட்டும். எங்கள் ஜெபங்களை மீட்பர் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கின்றோம் நல்ல தகப்பனே. மீண்டுமாய் உங்கள் யாவரையும் பேராயர் குடும்பத்தின் சார்பாக வாழ்த்துகிறேன். எல்லா முகம் எனக்கு தெரிஞ்ச முகமா, சில பேர் வரும்போது அன்னைக்கு என்னை பார்க்கலையே நான் சொல்லுவேன், கோச்சிக்கூடாது. என்னென்றா தூரம்பு வந்திருக்கேன், பணம் இப்படி வந்திருக்கேன், சில்லத்தூர், ஒவ்வொரு இடத்துலையும் சாச்சா ஒரு இடத்துல வந்திருக்கிறீங்க, மன மகிழ்வாக இருக்குது. இதுதான் ஒன்றாய் இணைந்து இறையரசை கட்டி எழுப்புகின்ற திருப்பணி. நான் பொறுப்பிட்ட நாள் முதற்கொண்டு இறையரசு என்பது எல்லாரோடும் இணைந்து கொள்கிற இறையரசு என்று சொல்லியிருக்கிறேன். அந்த இறையரசோடு உங்களுடைய கரங்களை கோர்த்து கொள்கிறேன். கர்த்தர் கரம் நம்மை வலுப்படுத்தட்டும். ஆமென். முடிந்தவுடன் எல்லாரும் இணைந்து ஒரு சிறிய ஒரு ஐக்கிய உணவை ஏற்படுத்தியிருக்கிறோம். ஒவ்வொரு ஆண்டு கிடையாது. நான் யோசித்தேன், ஏனென்றால் முடிந்த பிறகு வெளியூருக்கு நாம் போக வேண்டும் என்பதை நினைத்து அதை நான் அதிகார இடத்துல நான் பேசி எல்லாரும் இணைந்து ஒரு உணவு ஆயத்தம் பண்ணியிருக்கிறோம். சிறப்பான உணவு அல்ல, ஆனாலும் சிறந்த உணவு. இந்த புதிய ஆண்டிலே நம்முடைய விசுவாச வாழ்வையும் நம்முடைய அர்ப்பணிப்பின் வாழ்வையும் புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய விதத்திலே பேராயர் ஐயாவின் மூலமாக ஆண்டவர் தந்த இறை செய்திக்காக ஆண்டவரை துதிக்கின்றேன். சிறப்பு செய்தி வழங்கி நம்மை ஊக்கப்படுத்திய அன்புக்குரிய பேராயர் ஐயாவிற்கு அன்பான வாழ்த்துக்களை நன்றி நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்போது நம்முடைய பொருளாளர் ஐயா அவர்கள் சில அறிவிப்புகளை நமக்கு தெரிவிப்பார்கள். இந்த வாக்குத்தத்த பெருவிழாவுக்கு வந்திருக்கின்ற பல்வேறு திருச்சபையிலிருந்து வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்தின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகின்றேன். பேராயர் அவர்கள் சொன்னது போல இந்த ஆண்டிலே பேராயர் அவர்களை சந்திக்கின்ற பொழுது நீங்கள் கொடுத்த அந்த நன்கொடையானது டீப் விடுதிகளிலே படித்து கொண்டிருக்கின்ற ஒரு 1500 மாணவர்களுக்கு அவர்களுக்கு ஒரு சிறப்பான உணவை வழங்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு பேராயர் அவர்கள் அந்த திட்டத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். காரணம் என்னவென்றால் அயல்நாட்டுடைய உதவி நின்றுவிட்ட சூழ்நிலையில் விடுதலையிலே தங்கி படித்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல ஒரு உணவை கொடுக்க வேண்டும் என்ற அந்த தூர கர்சனையோடு பேராயர் அவர்கள் அதற்காக எடுத்த முயற்சிக்காக நான் பேராயர் அவர்களுக்கு நான் நன்றி கூறுகின்றேன். ஏனென்றால் இந்த விடுதிகளின் இயக்குனராக நான் இருந்து கொண்டிருக்கின்றேன். ஆகவே பேராயர் அவர்களுக்கு நான் நன்றிகளை நான் கூறிக்கொள்கின்றேன். அடுத்ததாக இந்த வாக்குத்தத்த பெருவிழாவிற்கு ஒவ்வொரு வருடமும் நீங்கள் படைக்கின்ற கவர் காணிக்கை பல்வேறு வளர்ச்சி பணிகளுக்காக அதை பயன்படுத்தப்படும். இந்த ஆண்டிலே நீங்கள் படைக்க இருக்கின்ற அந்த கவர் காணிக்கைகள் திருப்போணம் CSI இம்மானுவேல் ஆலயத்தினுடைய கட்டட பணிக்காக அது பயன்படுத்தப்படும் என்பதை இந்த வேளையில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்களுக்கான உணவு ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்கின்ற பேராயர் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் நிறைவு ஜெபம் இருக்கிற வரைக்கும் நீங்கள் இருந்து பேராயருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட பிறகு உங்களுக்கு உணவு வழங்கப்படும் என்பதை நான் கூறிக்கொள்கிறேன். ஏனென்றால் நீங்கள் முடிந்தவுடன் செல்கின்ற பொழுது பல்வேறு நெருக்கடிகள் ஏற்படுகிற சூழ்நிலை இருக்கிறபடினாலே கடைசி வரை இருந்து பேராயருடைய ஆசீர்வாதத்தை பெற்று சென்ற பிறகு உங்களுக்கு உணவு ஆயத்தமாக இருக்கிறது. நீங்கள் அந்த உணவிலே நீங்கள் பங்கு பெற்று மகிழ்ச்சியோடு செல்லும்படி நான் உங்களை அன்போடு நான் வேண்டுதல் செய்கின்றேன். அறிவிப்புகள் நிறைவாயிற்று. காணிக்கை படைக்கின்ற பொழுது முதலாவது முதன்மை பணியாளர்கள், இரண்டாவது குருமார்கள், தொடர்ந்து பெண்கள் ஆண்கள் மையப்பகுதிக்கு வந்து காணிக்கை கவர்களை நீங்கள் படைக்கும்படி அன்போடு நான் வேண்டுதல் செய்கின்றேன். அறிவிப்புகள் நிறைவாயிற்று.
பாடகர் குழுவினர் தொடர்ந்து பாடல்களை பாடுவார்கள். அவ்வேளையிலே இதை வாக்குத்தத்த பெருவிழாவிற்கான சிறப்பு காணிக்கை அவர்களை முன்பாக வந்து படைக்க கேட்டுக்கொள்கிறேன். வருகிறவர்கள் தயவுசெய்து மையப்பகுதிக்கு வந்து இந்த பகுதி வழியாக நீங்கள் செல்லும்படியாக உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அனைத்து பகுதியிலிருந்து வர வேண்டாம், நேரே ஒரே வரிசை. அதுபோல் ஆயர் பெருமக்களும் திறமை இருந்தாலும் தயவுசெய்து பொருட்படுத்தாதபடி நீங்களும் மையப்பகுதியில் வந்து உங்களுடைய காணிக்கையை படைக்கும்படியாக உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். மீண்டுமாக உங்களை நினைப்பூட்டுகிறேன். கண்டிப்பாக நிறைவு ஜெபம் முடிஞ்ச பிறகு நாங்கள் பிளேட்டு கொடுக்க சொல்லியிருக்கிறோம். அதனால் அவசரப்பட்டு போக வேண்டாம். இருந்து நிறைவு ஜெபம் ஆசீர்வாதத்தோடு கூட இந்த கூடுகை நிறைவு செய்ய உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். இப்போது பாடகர் குழுவினர் பாடுவார். ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட
கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். பிலிப்பியர் 3:14. நோக்கி நேராக சென்றிடுவோம், இடைவரும் தடைகளை தகர்த்தெறிவோம். இலக்கை நோக்கி நேராக சென்றிடுவோம், இடைவரும் தடைகளை தகர்த்தெறிவோம். திசை மாறாமல் பந்தய பொருளுக்காய், திசை மாறாமல் பந்தய பொருளுக்காய் திருச்சபையாய் நாம் செயல்படுவோம், திருச்சபையாய் நாம் செயல்படுவோம். இலக்கை மறக்காமல் இலக்கை மாற்றாமல் இயேசுவின் துணையுடன் வென்றிடுவோம். இலக்கை மறக்காமல் இலக்கை மாற்றாமல் இயேசுவின் துணையுடன் வென்றிடுவோம். மனம் மாற்றம் பெற்று மாண்பை மீட்டு உயிர்ப்பை இலக்காக்குவோம். மனமாற்றம் பெற்று மாண்பை மீட்டு உயிர்ப்பை இலக்காக்குவோம். ஆதி அன்பை பெற்று மேலானதை நாடி, ஆதி அன்பை பெற்று மேலானதை நாடி நிலை வாழ்வை வென்றிடுவோம், நிலை வாழ்வை வென்றிடுவோம். இலக்கை மறக்காமல் இலக்கை மாற்றாமல் இயேசுவின் துணையுடன் வென்றிடுவோம். இலக்கை மறக்காமல் இலக்கை மாற்றாமல் இயேசுவின் துணையுடன் வென்றிடுவோம். விசுவாசத்தில் வளர்த்து ஒன்றிப்பை உணர்த்தும் வேதத்தை கற்றிடுவோம். விசுவாசத்தில் வளர்த்து ஒன்றிப்பை உணர்த்தும் வேதத்தை கற்றிடுவோம். உண்மையுடன் ஓடி புது வாழ்வை பெற்று, உண்மையுடன் ஓடி புது வாழ்வை பெற்று இலக்கினை உரித்தாக்குவோம், இலக்கினை உரித்தாக்குவோம். இலக்கை நோக்கி நேராக சென்றிடுவோம், இடைவரும் தடைகளை தகர்த்தெறிவோம். இலக்கை நோக்கி நேராக சென்றிடுவோம், இடைவரும் தடைகளை தகர்த்தெறிவோம். திசை மாறாமல்
எனக்குள்ளே இயேசு ஆண்டவர் ஆலயம் எனக்குள்ளே இயேசு என்ன நடந்தாலும் எவ்வேளையும் எப்போதும் புதுக்கிடுவேன் என்ன நடந்தாலும் எவ்வேளையும் எப்போதும் புதுக்கிடுவேன் இயேசுவின் பின்னால் நான் செல்வேன் இரும்பின்
காணிக்கை படைக்க ஆயத்தமாக இருக்கிறவர்கள் முன்பாக வர உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். விரைவில் இந்த கூடுகையை நாம் நிறைவு செய்ய இருக்கிறோம். ஆகவே அனைவரும் நிறைவு ஜெபம் ஆசீர்வாதம் அது நிறைவடைந்த பின்பாக உணவிற்காக செல்ல மீண்டுமாக உங்களை நினைப்பூட்டுகிறேன். ஒரு அறிவிப்பு. நிறைய நம்முடைய பசுமலை ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியிலிருந்து நம்முடைய ஆசிரியர் பெருமக்கு வந்திருந்தார்கள். நம்முடைய ஆர்ட்ஸ் காலேஜிலேருந்து வந்திருந்தார்கள். வழக்கம் போல் நம்முடைய ஓசிபிஎம், கேப்பரன்ஹால் பெண்கள் மேல்நிலைப் பள்ளி, ஆர்ட்ஸ் காலேஜ் பசுமலம். ஆனால் பசுமலை கேர்ள்ஸ் ஸ்கூலில் கெய்ச்சம்மா மட்டும் நான் பார்த்தேன். ஆமாம், பசுமலை கேர்ள்ஸ் ஸ்கூலாயா? அட்லி நீங்கள் லோக்கல் மதுரைக்காரர் தானே? அப்படிங்கும்போது அடுத்து இன்னொரு அம்மா ஏஹெச்எம்மை பார்த்தேன். கேள்வி கேட்கல, அதனால் அவங்க என்ன சொல்லிட்டு, ஐயா நாங்கள் ரெகுலராக வர்ற ஆளுன்னு சொன்னாங்க. சரியா? ஆமாம் ஆமாம் ஆமாம், பாய்க்கராஜ் அதான் இது ரெகுலராக வர்றவங்க நீங்கள். சரியா? ரைட். வந்திருந்தவங்களை மீண்டும் வாழ்த்துக்கிறேன். இப்போ நிறைவு ஜெபத்தை நம்முடைய ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்துக்காக நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த 2026ஆம் ஆண்டை இலக்கை அடையும் ஆண்டாக அனுசரிக்க நீர் பாராட்டின தயவுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இலக்கை அடைவதிலே நாங்கள் முழு கவனம் செலுத்தவும், அதில் வருகின்ற சவால்களை நாங்கள் சந்திக்கின்ற பொழுது உமது துணையோடு கூட வெற்றி பெறவும் நீர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம்.
இந்த 2026ஆம் ஆண்டிலே எங்களுடைய பேராய் தந்தை அவருடைய தரிசனங்கள், அவருடைய பணிகள், அவருடைய பயணங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவருடைய அற்புதமான கரம் கூட இருப்பதாக. ஆண்டவரே, இந்த நாளிலே இந்த வாக்குத்தத்த பெருவிழாவிலே பங்கு பெற்றிருக்கிற ஒவ்வொரு திருச்சபை குடும்பங்களையும் கர்த்தர் நினைத்தருளும். அவருடைய பயணங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. நாளைய தினத்திலிருந்து ஆண்டவரை தொடங்க போகின்ற அந்த கல்வி பணியிலே உங்களுடைய அற்புதமான வழியெடுத்ததில் உங்களுடைய பிள்ளைகளோடு தங்கியிருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். தொடர்ந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி ஆண்டவரை நாங்கள் பயணிக்க எங்களுக்கு கிருபை தாரும். துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் அன்பின் ஆண்டவரே, ஆமென். இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்து நிற்பதாக. யாவரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.